சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு, புதிய புத்தாண்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷமாவது எனக்கு எப்படிப்பா நல்லா இருக்குங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவலோடு கண்டிப்பாக இருப்பீர்கள். புத்தாண்டில் ஆரம்பத்திலேயே ஒரு 40-45 நாட்கள்லேயே குருப்பெயர்ச்சியும் அதற்கடுத்து ராகுகேது பயிற்சியும் இருக்கிறது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை செய்யும்? முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை அந்த தமிழ் புத்தாண்டு கொடுத்துறதில்ல. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுவே கொஞ்சம் ஒரு பயம் மாதிரி தெரியுதுங்களே. அப்படிலாம் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லைங்க. விரயச்சனியாக 12ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். செலவுகள் வருதுனாலே வருமானத்தையும் கொடுப்பார்னு அர்த்தம். அதாவது விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சனி பகவான் எந்த பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், கை நிறைய காசை கொடுப்பார். ஆனால் அந்த கை நிறைய காசை அனுபவிக்க முடியாதபடி அன்னன்னைக்கு அப்பப்போவே செலவு, அந்த மாதமே அப்பப்போவே செலவு என்கின்ற மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார். ஒரு நேரத்தில் நட்பொருள் சேர்க்கை என்பதும் ஏற்படும். என்ன நட்பொருள் சேர்க்கை? வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷினு, வீட்டுக்கு தேவையான ஏசி, இது வரைக்கும் ஏசி வீட்டில் தூங்காதவங்க ஏசி வாங்கக்கூடிய தன்மை, கார் வாங்காதவங்க கார் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடே சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாகனம் போன்ற அமைப்புகள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு செலவு செய்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் ஒரு வருஷம் பிறந்த 40 நாள்லேயே உங்களுக்கு அப்படியே பெரிய அளவில் 9ஆம் இடத்தையே பார்க்க போகிறார். பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கறதுன்றது இதுவரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கலையோ, திருமண பாக்கியம் கிடைக்கல, வேலை பாக்கியம் கிடைக்கல, புத்திர பாக்கியம் கிடைக்கல, இந்த மாதிரியான சகல கிடைக்காத பாக்கிய அமைப்புகளையும் அப்படியே கிடைக்க வைக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு போகாதவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, படிக்கணும், வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான வாய்ப்புகளை, விசா கிடைக்காதவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லது கல்வி அனுமதி கிடைக்காதவங்க, அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு இப்போ இது அட்மிஷன் கிடைக்கல, இதில் கிடைக்கல, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மை. மிக முக்கியமாக அதாவது வருடத்தின் ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்துலேருந்து கரெக்டாக 43 நாளில் பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஏற்படுது. இந்த ராகுகேது பயிற்சியில் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு வர்றது கடன் நோய் தொல்லைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குறிப்பாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே கடன் தொல்லைகள் இருக்காது. கடன்கள் இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். கடனை ஒழுங்காக மாதம் கட்டிட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? அந்த மாதிரி மாதம் கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி சனி, குரு, ராகு, கேதுகள் அதோடைய அமைப்புகள் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. ஆகவே வருமானம் வரும், ஆனால் அதை செலவாக போகும், அல்லது ஏற்கனவே பட்டிருக்கின்ற கடனுக்கு அடைக்கக்கூடிய அமைப்பு. கடனை தீர்த்துட்டா கொஞ்சம் நிம்மதி தானே. அந்த மாதிரி ஏற்கனவே கட்டக்கூடிய ஒரு கடனுக்கு அதனுடைய வருமானங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய வருடமாகவே தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு வீடியோவிலையும் இப்படியே சொல்கிறேன். ஏன்னா இந்த 2024, 25, 26 இந்த தமிழ் புத்தாண்டு, அடுத்த தமிழ் புத்தாண்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். கோச்சார ரீதியில் நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்புகளில் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே மாதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த ஒரே மாதத்தில் குருப்பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். 2ஆம் இடத்துல குருப்பெயர்ச்சி வந்துட்டாலே காசு பணம் கிடைக்கும் என்பது ஒரு விதி. இன்னொன்று, சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். செலவெல்லாம் போகவும் என்கிட்ட ஒரு 10 ரூபா மிச்சம் இருக்குங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வருஷம் முழுக்க வலுத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? காசு வரப்போகுது, காசு வந்துறதுக்காக வேலை வரப்போகுது. காசு எதில் வரும்? வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில். அந்த அமைப்புகள் உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை. டக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா கல்யாணம்லாம் ஆகிடும் இல்லையா? குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள். திருமணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். திருமணத்தின் மூலமாக நல்ல கணவன், நல்ல மனைவி என்பது போன்ற அமைப்புகள், அல்லது புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள். தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது. எல்லா வகை வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அண்ணன் அக்கால்களின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள்லாம் விலகக்கூடிய தன்மை. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, அண்ணனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அக்காவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், சட்டப்பூர்வமான போராட்டங்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள், மிக மிக முக்கியமாக ஒன்றா கண்டிப்பாக சொல்லணும். இது வரைக்கும் பங்காளி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, கோர்ட்டில் வெற்றி கிடைக்கல, கேஸில் வெற்றி கிடைக்கல, போலீஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், செக்ரேட்டன் கேஸில் மாட்டிக்கிட்டேன், கிரெடிட் கார்டு விஷயங்கள் பெரிய அளவில் சோதனையாக ஆகிப்போச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு படிப்படியாக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக வந்துடுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இது வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் கஷ்டத்தை அடைந்தவங்க, 5ஆம் இடத்துல கேது இருந்த காரணத்தினால பிள்ளைகளால் அந்த சோதனை இந்த சோதனைன்னு இருந்தவங்களுக்கு கூட பிள்ளைகளை பற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு சூழல், வெளிநாட்டிலிருந்த நல்ல தகவல்கள், ஏற்றுமதி இறக்குமதி பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்லதொரு விஷயங்கள், 8ஆம் இடம் சுபத்துவத்தை அடைய போகிற காரணத்தினால பங்குச்சந்தையில் கடந்த காலங்களில் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் என்கின்ற மாதிரியாக இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் கோச்சார பலன் இப்படி இருக்குங்க. பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது 6-8 தசாபுக்தியில் இருந்தால் கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கோச்சாரமும் பிறந்த ஜாதகமும் இணைஞ்சது தான் ஜாதக பலன். பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் நல்லா வந்துட்டாலே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே தைரியமாக எதையும் செய்யக்கூடிய வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், ஒரு தொழிலை விரிவு பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், புதிய கிளை திறக்க போகிறேன், இன்னும் ஒரு வளர்ச்சிக்கான இன்னொரு 10 லட்ச ரூபா போட்டு முதலீடு போட்டு பண்ணலாம், எல்லாம் செய்யக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு. மிதன ராசிக்காரர்களுக்கு அமர்க்கலமாக ஆரம்பிக்குதுங்க அந்த தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு குரு பயிற்சியின் மூலமாக ராசியிலேயே குரு வந்து உட்கார போகிறார். ராசியில் வந்து ஒரு சுப கிரகம் வந்து உட்கார்றதுனால மனோதைரியம் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. தைரியம் இருந்தாலே போருமே, எதையுமே சாதிச்சுக்கிற ஒரு அமைப்புகள் உண்டு இல்லையா? எதையும் அதாவது பயந்துக்கிட்டே வேலை செய்கிறதுக்கும் தைரியமாக வேலை செய்கிறதுக்கும் பாதிக்கு மேலே வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான தைரிய அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை. இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைங்க, கல்யாணம் ஆக போதுங்க. மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ண முடியும். காதல் திருமணம் நடக்கும். காதலித்தவரையே பெற்றோர் சம்மதத்தோடு அங்கே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையில் இது வரைக்குமே தைரியம் இல்லாமல் இருந்த நிலைமை, மேலதிகாரியோட சண்டை சச்சரவு, முதலாளியோட சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள். அப்பா அம்மானால் கஷ்டத்தை அடைஞ்சவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதாயம். 2 நண்பர், நான் இந்து, ஒரு முஸ்லீம் நண்பர் கிறிஸ்துவ நண்பரோடு சேர்ந்தேன், நான் முஸ்லீமு, ஒரு இந்து நண்பரோட கிறிஸ்துவ நண்பரோட சேர்ந்து டக்குன்னு ஒரு கூட்டு தொழிலை பண்ணுறோம். கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த வருஷம் ஆரம்பிங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் வலிமையான அமைப்பில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. வருஷத்தில் முதல் 2 மாதம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா முதல் 2 மாதம் சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களும், ஏப்ரல் மாதம் சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வந்து புதன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருப்பார், சுக்கிரனும் அப்படியே ராகுவோட சேர்ந்துருப்பார். இந்த இருள் தன்மைகள் வருடத்தின் ஆரம்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு சொன்னால் கூட முதல் 2 மாதத்தை தவிர்த்து அடுத்த 10 மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பமே ஒரு சரியில்லையே, ஸ்டார்டிங் ட்ரபுள்ன்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் இருப்பீங்க. ஏன்னா வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் வந்து நீச்ச அமைப்பில் இருக்கிறார், ஆனாலும் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். பெண்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு கல்வி மேன்மைகள் நல்லாயிருக்கும். வெளியே வாலிபர்களுக்கு அவரவர்களுடைய இஷ்டம் போலேயே வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். குறிப்பாக ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. 3ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும். சினிமா வாய்ப்புகள், சோசியல் மீடியாவில் வாய்ப்புகள், கலைத்திறமையை அடுத்தவங்களுக்கு காட்டணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் என வாய்ப்புகள் நல்ல விதமாக வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக வர்றது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நீங்கள் வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு இப்போது அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் உறவாகவோ நட்பாகவோ வரக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு நண்பர் மூலமாக லாபங்கள் வரும். தோழி மூலமாக நல்லவைகள் நடக்கும். நண்பராக வரக்கூடியவர் உறவாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்லவைகள் நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு.
கடகராசிக்காரர்களுக்கு கரெக்டாக சனிப்பெயர்ச்சி நடந்து ஒரு மாதத்தில் புது வருஷம் பிறக்குது. அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. அப்பாடான ஒரு நிம்மதி வந்திருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற இருந்த நிலைமைகள்லாம் மாறி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேல் நம்ம நல்லா இருக்க போகிறோம் என்கின்ற ஒரு தைரிய வீரியம் வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இதனையடுத்து வரப்போகின்ற குருப்பெயர்ச்சி 12ஆம் இடத்துல வரப்போகுது. குருப்பெயர்ச்சி 12ஆம் இடத்துல வந்துட்டாலே அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த வருஷம் முழுக்க இருக்கும். சோதனைகள் விலகி கெடுதல்கள் நடப்பது நின்று அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 12ல் குரு கிட்டத்தட்ட 11 மாதம் இருக்கிறார் இந்த புது வருஷத்தில். 12ஆம் இடத்துல குரு உட்காந்து 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவமானாலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தூர இடங்கள், தமிழ்நாட்டை தவிர இந்தியாவை தவிர தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு, கார்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம் போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக நடக்கும். இங்கிருந்து வெளியே போகணும்னு நினச்சிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட் விசா அனுமதிகள். ஆஃபீஸில் என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க, அவர் அனுப்பிச்சிட்டாங்க இவர் அனுப்பிச்சிட்டாங்க, நான் தான் புத்திசாலி நான் தான் தகுதியான ஆள், ஆனால் என்ன மட்டும் அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க என்கின்ற மாதிரி வெளிநாட்டிற்கு போவதற்கு தடைகளை கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அதற்கான அனுமதிகள் விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷங்க இந்த வருஷம். ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் இந்த 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செலவுகள் நல்லா இருக்கும், நல்ல செலவுகள் வரும். செலவுகள் இருந்தால் தானங்க சந்தோஷம். தேவைப்படுவதை வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வாகன சுகம் உண்டு. வீடு வாங்கிறது, ஆனால் கடனுக்கு தான் வாங்குவீங்க. கமிட்மெண்ட்டில் போய் மாட்டுவீங்க, ஆனால் நல்ல கமிட்மெண்ட்டு. இதுவரைக்கும் வாங்க முடியாத நிலத்தை வாங்கலாம், இதுவரைக்கும் வாங்க முடியாத வீட்டை வாங்கலாம். செலவுகள் இருந்தாலும் கூட வருமானம் அதிகப்படியாக வரப்போகிறது. வியாபாரம் நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, விவசாயத்தில் ஒரு நம்பிக்கை வரப்போகுது. குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்ததெல்லாம் விலகப்போகுது. கணவன் மனைவி சேர போகிறீங்க. புதிய உறவுகள் வரப்போகுது. புதிய வரவுகள், புத்திரபாக்கியம் இதெல்லாம் வரப்போகுது. அதைவிட முக்கியமாக முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண் பெண் உறவுகள் சிறப்பாக இருக்கும். பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் கண்டிப்பாக அந்த புத்தாண்டிலேயே கண்டிப்பாக வரும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது வரைக்குமே ஆணை பற்றி பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இவ்வளவு தானாடா என்கின்ற மாதிரி சமூகத்தை பற்றியே பயந்து கொண்டு நெகட்டிவ் தாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் புதியவைகள் நடக்கக்கூடிய முன்னேற்றம், புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய நல்ல புது வருஷங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.